சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்டில் ஒருத்தவங்க ப்ளவுஸ் நான் சரியாக வெட்டியிருந்தோம், தைக்கும்போது சைடில் பீஸ் கொடுத்து தைக்க வேண்டியதாகிடுது, அது எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ண ப்ளவுஸா இல்லை நம்ம ப்ளவுஸை பழைய ப்ளவுஸை பிரித்து விட்டு கூட போட்டிருக்கலாம். அதாவது கை அதிகம் பிரிச்சுருக்க மாட்டாங்க, இந்த பாடி சைஸை பிரித்து விட்டதாக இருக்கும். இது இருந்ததுன்னா வராது உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு எடுக்க. அதாவது எந்த மாதிரி தப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக தான் அளவு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா துணியை நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். ஆனால் தைக்கும்போது பார்த்திங்கன்னா துணி பத்தாமையே இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா துணி பிட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் சைடில். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் எப்போதுமே பாடி சுற்றுறதை விட இடுப்பு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சாவது நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் பிரித்து விட்டதில் பார்த்திங்கன்னா இந்த பாடி சுற்ற அளவுக்கும் இடுப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு வர மாதிரி இருக்கும். நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸை. அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸை எடுத்திங்கன்னா நீங்கள் ஒட்டு போகிற மாதிரி தான் வரும். சப்போஸ் அதுதான் அளவு இருக்குது, வேறு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போதும் விடுற ஒரு 1.5 இன்ச் 1 இன்ச் சைடில் விடுவீங்க இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இன்ச் அதிகமாகவே நீங்கள் துணியை விட்டு வெட்டலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த கழுத்து பகுதியில் நம்ம அகலமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல கழுத்தை பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 4 ஒரு பகுதி நம்ம அளவு எடுப்போம். அப்போ இந்த சுற்றளவு குறையும். ஆனால் உங்களுக்கு கழுத்து லூஸ்க்காக பிடிச்ச ப்ளவுஸாக இருக்கா அதையும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் சைடில் பிரிச்சுருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கணும். இல்லை தச்ச ப்ளவுஸே நம்ம ஏதாவது ஆல்ட்ரு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி தப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ளவுஸை சரியான ப்ளவுஸாக அளவிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.